இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆம வடை, அதாவது பருப்பு வடை சுட்டு சாப்பிட போறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி நான் பருப்பு வடை சுடுறேன்னு. ஏற்கனவே மேகி பண்ணி பார்த்தீங்க, எவ்வளவு டேஸ்டா பண்ணியிருந்தேன்னு. உண்மையா சொல்லி டேஸ்டா தான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதை நம்பவே இல்லை, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ பருப்பு வடை பண்ண போறோம். பருப்பு வடைக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு, மாவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பருப்பு வடை செஞ்சு பார்க்க போறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பருப்பு வடை சுடுறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். சட்டியை வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவு ரெடியாக இருக்குது. எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. எண்ணெய் கொதித்து வடை சுட்டு போட்டோன்னே இந்த சட்டிக்குள்ளே தான் எடுத்து போகிறோம். இப்போ வடையை தட்டி எண்ணெயில் போட போகிறோம். இப்போ வடையை தட்டுறக்காண்டி இந்த வாழை இலையில எண்ணெயை தடவி அதில் வடையை தட்டுவோம். இந்த எண்ணெய் எடுத்துவோம் கொஞ்சோன்னு. இந்த எண்ணெயை இந்த இலையில இப்படி தடவிக்குவோம். ஏன்னா அந்த மாவு இலையில ஒட்டாமல் இருக்கிறக்காண்டி இப்படி எண்ணெய் தடவுறோம் நம்ம. அதேமாதிரி கையிலேயும் இப்படி ஒட்டாது. மாவு தொட்டோம்னா வலுவலுப்பாக இருக்கும். இப்போ அந்த மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். வடையை சுடுவோம். வடை சுடுறதுக்கு மாவு எடுத்துக்கலாம். வடைக்கு மாவை தட்டியாச்சு. இப்போ அந்த மாவை எண்ணெயில் போட போகிறோம். பாருங்க எப்படி எண்ணெயில் அழகாக பொரிஞ்சு வருதுன்னு. பாருங்க எப்படி அழகாக வர்றதுன்னு. ஆமாம், வடை நல்லா உடையாமல் அழகாக எடுக்கிறீங்க பாருங்க. பாருங்க நல்லா வந்துருச்சு. 2 வடையை எடுத்து போடுவோம். அது இந்த 3 வடை நல்லா வேகுது. வடை சுட்டு முடிச்சாச்சு. நமக்குன்னு 4 வடை எடுத்துகிட்டு வந்தாச்சு, பருப்பு வடை. இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த பருப்பு வடை உளுந்த வடைலாம் பிடிக்குமோ கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக வெந்திருக்கு. நல்லா மொறுன்னு இருக்குது வடை. உங்களுக்காமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்தாங்க உங்களுக்கு ஒரு வாய். இல்லைங்க, கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு பதமாக அரைச்சி எடுத்து செஞ்சுருக்கீங்க. நல்லா சூப்பராக இருக்குது. எப்படி நீ ஒன்று எடுத்து சாப்பிட்டு அண்ணே சமைச்சது எப்படி இருக்குன்னு சொல்லி பாரு சொல்லு. நம்ம எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கவி என்ன கொடுக்குமா? கவி என்னங்க கேமராமேன் இருந்தாங்க, சாப்பிட்டு சொல்லுங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கா? சரி, நல்லா வெந்திருக்கா வடை? நல்லா வெந்திருக்கு. நல்லா இருக்கு. இன்னொன்று கூட எடுக்கலாம். இன்னொரு பேர் ஆளுக்கு ஒரு வடை சாப்பிட்டாச்சு. கடைசியாக ஒரு வடை இருக்குது எனக்கு. நான் இதை சாப்பிட போகிறேன். பாய்.